சிந்துவ பார்த்து கேட்குறாங்க, உங்களுக்குள்ள வந்து கணவன் மனைவின்ற உறவு வந்து இருக்கா? நீங்க 2 பேருமே வந்து கணவன் மனைவியா வாழ ஆரம்பிச்சிட்டீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அத கேட்டுட்டு வந்து சிந்துக்கு என்ன சொல்றதுன்னு தெரியாம அப்படியே முழிக்கிறாங்க. சொல்லுங்க, உண்மைய சொல்ல போறியா இப்ப இல்லையாம்மா?" அப்படி சொன்னோனே, "இல்லங்க, நாங்க எங்களுக்குள்ள இன்னும் எந்த உறவும் ஆரம்பிக்கல." அப்படின்னு சொல்லிட்டு சிந்து சொல்றாங்க. அத கேட்டு வந்து அவங்க வீட்ல இருக்கவங்க எல்லாருமே அதிர்ச்சி அடைறாங்க. உடனே சிவா வந்து அமைதியா இருக்காரு. அப்போ உங்களுக்குள்ள எந்த உறவும் இல்லன்னும்போது, வந்து சிவா வந்து சிந்து கூட ஏன் சேர்ந்து வாழணும்? வாழ வேண்டிய அவசியமே கிடையாதே. ஏன்னா சிவா வந்து ஸ்னேகாவ தான் விரும்பினாரு. ஸ்னேகா கூட தான் பழகியிருக்காரு. அப்படின்ற பட்சத்தில ஸ்னேகாவ ஏத்துக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? இவங்க 2 பேரும் சேர்த்து வைக்க தான் கரெக்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட வக்கீல் வந்து வாதிடுறாங்க. இத கேட்டுட்டு வந்து ஸ்னேகா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இங்க வந்து சிந்து என்ன பண்றதுன்னு தெரியாம தவிக்கிறாங்க. "அப்பா, இதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோனே, சிவா வந்து எனக்கு ஸ்னேகாவ கல்யாணம் பண்ணிக்க எந்த விருப்பமும் இல்லங்க. நான் அதனால வந்து கல்யாணம்லாம் பண்ணிக்க முடியாது. நான் செஞ்ச தப்பா இருந்தா நான் தண்டனைய ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. அத கேட்டு வந்து சிந்து பயங்கரமா அதிர்ச்சி அடைகிறாங்க. ஸ்னேகாவும் அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே சிந்து ஒரு முடிவுக்கு வராங்க. "இல்ல, எல்லா உண்மையும் சொல்றது தான் கரெக்ட்டு. இப்ப நான் எல்லா உண்மையும் சொல்ல தான் போறேன். பாவம் டாக்டர், தண்டனைலாம் அனுபவிக்கக்கூடாது." அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. உடனே வந்து டாக்டர் எந்த தப்பும் செய்யலங்க அப்படின்னு சொல்லிட்டு சிந்து வந்து சொல்றாங்க. "எல்லா தப்பும் செஞ்சது நான் தான்." அப்படின்றாங்க. அத கேட்டு எல்லாருமே அதிர்ச்சியா அப்படியே பார்த்துருக்காங்க. சிவா வந்து "சிந்து அமைதியா இருக்க மாட்டேன்." அப்படின்றாரு. அத கேட்டு, "இல்ல டாக்டரே, இதுக்கப்புறமாவும் நான் வந்து மறைக்க முடியாது. மேல தான் குற்றம் இருக்கு. நீ தான் ஒரு தப்பு செஞ்சவன்னு சொல்லிட்டு உனக்கு தண்டனை அறிவிக்கிறாங்க. இத என்னாலலாம் பார்த்துட்டு இருக்க முடியாது. அதனால நான் எல்லா உண்மையும் சொல்லிடுறேன்." அப்படின்னு சொல்லிட்டு சிந்து சொல்ல வராங்க. அப்போ வந்து உடனே வந்து "நான் கொஞ்சம் சொல்லலாமா உண்மைய?" அப்படின்னு சொல்லிட்டு யாரோ வந்து பேசுறாங்க. யாருன்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்க்குறாங்க. பார்த்தா ராம் வந்து நிற்கிறாரு. ராம பார்த்து ஸ்னேகா பயங்கரமா அதிர்ச்சியா, "இவன் எப்படி இங்க?" அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோனே, சிவா வந்து "இவர் பேர் ராம். இவருக்கு சில உண்மைகள சொல்றதுக்காக கோர்ட்ல வந்து அனுமதி கேட்குறாரு." அப்படின்னு சொல்லிட்டு சிவா சொல்றாரு. அத கேட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன உண்மை அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணும் புரியாம ஸ்னேகா வந்து பார்க்குறாங்க. "மேடம், அதுதான் வந்து சிந்து உண்மையெல்லாம் சொல்ல வந்துட்டால்ல. அப்புறம் எதுக்காக இந்த உண்மையெல்லாம் நீங்க கேட்கணும்? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். இவருக்கும் இந்த கேஸுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குன்னு?" சொல்லிட்டு அவங்க வக்கீலும் சொல்றாங்க. "எல்லா சம்மந்தமும் இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு சிவா சொல்றாரு. "விசாரிச்சா தானே தெரியும். தயவு செய்து வந்து விசாரிக்க அனுமதி குடுங்க." அப்படின்றாங்க. சரின்னு சொல்லிட்டு வந்து "நீங்க சொல்லலாம். உங்களுக்கு என்ன தெரியுமோ சொல்லுங்கன்னோனே." "இந்த ஸ்னேகா வந்து உண்மையிலேயே சிவாவ வந்து விரும்பலங்க." அப்படின்றாங்க. அத கேட்டு எல்லாருமே அதிர்ச்சியா அப்படியே பார்க்குறாங்க. "ஆமாங்க, இந்த ஸ்னேகா வந்து ரொம்ப மோசமானவங்க. இந்த ஸ்னேகா வந்து என்னோட ஃப்ரெண்ட வந்து ஷாம வந்து விரும்பினா. ஆனா அவன் இப்ப எந்த நிலைமையில இருக்கான்னு தெரியுமா? இங்க பாருங்கன்னு" சொல்லிட்டு ஃபோட்டோஸ் காட்டுறாங்க. பார்த்தா ஷாம் வந்து ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் ஸ்னேகா தான். ஸ்னேகாவும் ஷாமும் ரொம்ப விரும்புனாங்க. அதுக்கான ஆதாரம் என்கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு எல்லா ஆதாரத்தையும் குடுக்குறாங்க. அத கேட்டுட்டு, "இல்ல, இவன் பொய் சொல்றான். வேணும்னே இவன் வந்து ஜோடிக்க பார்க்குறான்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஸ்னேகா. ஸ்னேகா ரொம்ப மோசமானவங்க. உண்மையிலேயே வந்து அவங்க வந்து விரும்பல சிவாவ. சிவா டாக்டர வந்து அவங்க டாக்டர் தொழிலுக்காக தான் அவர எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கணும்னு நெனச்சாங்க. மத்தபடி என் ஃப்ரெண்ட தான் விரும்புனாங்க. அப்போ வந்து இந்த டாக்டர் கிடைச்சோனே என் ஃப்ரெண்ட எப்படியாவது கழட்டி விடணும்னு சொல்லிட்டு இந்த மாரி என் ஃப்ரெண்ட பண்ணிட்டாங்க. என் ஃப்ரெண்டு இந்த உலகத்திலே இல்லாத மாரி பண்ணிட்டாங்க. இப்போ கூட என் ஃப்ரெண்ட காப்பாத்தணும்னு சொல்லிட்டு நான் அவங்ககிட்ட பணம் கேட்டேன். அதுக்கு முடியாதுன்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட வந்து ஆளுங்கள வச்சு அடிச்சுட்டாங்க. என்னையும் அடிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தப்பிச்சு வந்து தாங்க இந்த உண்மைய சொல்றேன். நான் இதுக்கு முன்னாடியே சிவா டாக்டர மீட் பண்ணேன். அப்போ வந்து என் ஃப்ரெண்ட காப்பாத்த சொல்லி அவர்கிட்ட கேட்டேன். அப்பதான் எல்லா விஷயத்தையும் அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு. அப்புறம் தான் கோர்ட்டுக்கு அவர் வர சொன்னாரு. இதுதாங்க நடந்தது." அப்படின்றாங்க. "இவர் சொல்றதெல்லாம் பொய். நான் சொல்றது உண்மை கிடையாது." அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்துறாங்க ஸ்னேகா. உடனே "சரி, இதெல்லாம் நீங்க உண்மைன்றதுக்கு என்ன சாட்சி இருக்கு உங்ககிட்ட?" அப்படின்னோனே, "இங்க பாருங்க மேடம், வீடியோ ஆதாரம்னு" சொல்லிட்டு சொன்னோனே, ஸ்னேகா வந்து இந்த மாரி டென்ஷன் ஆனது, பயங்கரமா வந்து அவங்கள வந்து பேசுனது, அவங்க அப்பா வந்து பணம் குடுத்தது எல்லாம் வீடியோவா எடுத்து வச்சிருக்காரு. அது எல்லாத்தையுமே காட்டுறாரு கோர்ட்ல. இத பார்த்து ஸ்னேகா, "அப்போ நீங்க சொன்னதெல்லாம் உண்மையா? சிவாவ லவ் பண்றதுக்கு முன்னாடி இன்னொரு பையன லவ் பண்ணி இந்த மாரி வேலை பண்ணி வச்சிருக்கீங்களா? அப்போ வந்து ஸ்னேகா வந்து சொன்னதெல்லாம் பொய். அவங்க வந்து போட்ட அந்த கேஸ்லாம் பொய்யானது." அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ் வந்து சொல்றாங்க. அத கேட்டு ஸ்னேகா செம்மையா டென்ஷன் ஆயிடுறாங்க. உடனே வந்து சிவா சொல்றாரு, "ச்சே, நீ எல்லாம் ஒரு பொண்ணா? நீ எவ்வளோ விஷயங்கள என்ன ஏமாத்தியிருக்க. உன்னோட ப்ரொஃபஷனல்ல நீ ஒழுங்கா இல்ல. எதுலயுமே நீ ஒழுங்கா இல்ல. கடைசியா வந்து காதல்லயும் நீ ஒழுங்கா இல்லல. இந்த 3 வருஷம் என்ன உண்மையா காதலிச்சேன்னு நெனச்சேன். ஆனா அதுல கூட இவ்ளோ கேவலம் பண்ணியிருக்க. நீ எல்லாம் பண்ணது காதலே கிடையாது. காதல் பேரு சொல்றதுக்கே உனக்கு அருகதை கிடையாது. ச்சே, நீ எல்லாம் என் மூஞ்சிலயே முழிச்சிடாத." அப்படின்றாரு. பொய் கேஸ் போட்ட வந்து ஸ்னேகா வந்து வார்ன் பண்றாங்க. இந்த கேஸ நான் தள்ளுபடி பண்றேன்னு சொல்லிட்டு ஜட்ஜ் வந்து தள்ளுபடி பண்றாங்க. எல்லாரும் நிம்மதி அடையறாங்க. இதெல்லாம் பார்த்து ஸ்னேகா செம்ம டென்ஷன் ஆயிடுறாங்க.